அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டரோட அவுட்புட்ஸ். ரைட், முதல் அவுட்புட் நீங்கள் சரியாக கெஸ் பண்ண மாதிரி ப்ராஜெக்ட் சார்ட்டர். ப்ராஜெக்ட் சார்ட்டரை பற்றி ஏற்கனவே நிறைய பேசிட்டோம். இருந்தாலும் ப்ராஜெக்ட் சார்ட்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு தடவை குயிக்காக பார்த்துடலாம். நம்ம முன்னாடியே படித்தது மாதிரி ப்ராஜெக்ட் சார்ட்டர் அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட். இட் இஸ் கிரியேட்டட் பை, கரெக்டாக சொன்னீங்க, ப்ராஜெக்ட் ஸ்பான்சர். சில நேரங்களில் ப்ராஜெக்ட் மேனேஜரை கூட ப்ராஜெக்ட் சார்ட்டர் க்ரியேட் பண்ணுவார். ஆனால் அதில் சைன் பண்ண வேண்டியது த சைனிங் அத்தாரிட்டி அப்படின்னு வரும்போது அது ப்ராஜெக்ட் ஸ்பான்சர் தான். இந்த டெவலப் ப்ராஜெக்ட் சார்ட்டர் அப்படிங்கிறது இஸ் பார்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் இனிஷியேஷன். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் சார்ட்டருங்கிற டாக்குமெண்ட் தான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டு இந்த கம்பெனியில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத அஃபீஷியலாக சொல்கிற டாக்குமெண்ட். எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே ப்ராஜெக்ட் சார்ட்டர் இல்லாமல் இருக்கவே கூடாது. மீனிங் எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே கட்டாயம் ப்ராஜெக்ட் சார்ட்டர் இருந்தே தீரணும். ப்ராஜெக்ட் சார்ட்டர் அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட் தான் ப்ராஜெக்ட் மேனேஜரை அந்த ஆர்கனைசேஷனில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கு ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்கு. இதில் ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறது அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆர்கனைசேஷனோட ரிசோர்ஸை அஃபிஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபைனான்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ், எக்ஸட்ரா 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 டு டெலிவர் த ப்ராஜெக்ட் அவுட்கம். அடுத்து ப்ராஜெக்ட் சார்ட்டரில் என்ன மாதிரியான கண்டென்ட் இருக்கும் அப்படிங்கிறத அஃபிஷியலாக பார்த்துடலாம். எகெயின் இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். இருந்தாலும் லெட்ஸ் ஹேவ் அ குயிக் ரீகேப். முதல் விஷயம், ப்ராஜெக்டை பற்றிய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். அடுத்து அந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஒரு டைட்டில் இருக்கணும். அதை பற்றிய டிஸ்கிரிப்ஷன் கட்டாயம் இருக்கணும். அதே போல் நேம் அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் த ப்ராஜெக்ட் ஸ்பான்சர், அல்லது அந்த ப்ராஜெக்டை யார் ஆத்தரைஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட பேரும் அவங்களோட அத்தாரிட்டியும் என்ன, அவங்களோட டெசிக்னேஷன் என்ன அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும். அதே போல் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண போகிற ப்ராஜெக்ட் மேனேஜர் யார், அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட்லி அவரோட அத்தாரிட்டி லெவல் எவ்வளவு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் பிஸ்னஸ் கேஸ். அகெயின் இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். பிஸ்னஸ் கேஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, எதுக்காக இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணுறோம், வாட் இஸ் த ஜஸ்டிஃபிகேஷன், வாட் இஸ் த பிஸ்னஸ் பர்பஸ் அப்படிங்கிறத பேசுகிறது தான் பிஸ்னஸ் கேஸ். ஸோ நேச்சுரலி ப்ராஜெக்ட் சார்ட்டரில் பிஸ்னஸ் கேஸ் சம்மந்தப்பட்ட அத்தனை இன்ஃபர்மேஷன்களும் இருக்கணும். முக்கியமாக இந்த ப்ராஜெக்ட்னால் என்ன மாதிரியான நன்மை ஆர்கனைசேஷனுக்கு ஃபினான்ஷியலாகவோ அல்லது நான் ஃபினான்ஷியலாகவோ கிடைக்க போகுது அப்படிங்கிறத கட்டாயம் மென்ஷன் பண்ணியிருக்கணும். நான் ஃபினான்ஷியல் அப்படின்னு வரும்போது லீகல் இம்ப்ளிகேஷனாக இருக்கலாம், லீகல் கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது ரெப்புடேஷன் சம்மந்தமானதாக கூட இருக்கலாம். ஸோ அது தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கணும். அதுக்கு அடுத்த விஷயம், ப்ராஜெக்டோட ஸ்கோப் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கணும். அஃப்கோர்ஸ் நம்ம இன்னும் ப்ராஜெக்ட் ஸ்கோப்பை பற்றி பேச ஆரம்பிக்கல. அட் திஸ் மொமெண்ட் ப்ராஜெக்டோட ஸ்கோப் அட் அ ஹை லெவல் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணால் போதும். ப்ராஜெக்ட் ஸ்கோப் டெவலப்மெண்ட் அப்போ மற்ற டீட்டெயிலாம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம், ப்ராஜெக்டோட பர்பஸ் என்ன, ஹை லெவலில் இருந்தால் போதும். அதாவது இந்த ப்ராஜெக்ட் என்ன மாதிரியான ப்ராடக்டை டெலிவரி பண்ண போகுது, அல்லது என்ன சர்வீஸை டெலிவரி பண்ண போதோ, அல்லது ரிசல்ட்டோ இன்டென்ட் டு சாட்டிஸ்ஃபை அப்படிங்கிறத தெளிவாக வரையறுக்கணும். மிக முக்கியமாக ப்ராஜெக்டோட எண்ட் டெலிவரபிள் எப்படி இருக்கணும் அட் எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத எழுதியிருக்கணும். அதுக்கு அடுத்த விஷயம், ஸ்டேக் ஹோல்டரோட ரிக்குயர்மெண்ட். எகெயின் நம்ம இன்னும் ஸ்டேக் ஹோல்டரை பற்றி பேச ஆரம்பிக்கல. ஸோ அட் திஸ் மொமெண்ட் ஸ்பான்சருக்கோ அல்லது ப்ராஜெக்ட் மேனேஜருக்கோ தெரிஞ்ச வகையில் ஹை லெவலாக ஸ்டேக் ஹோல்டர்ஸோட ரிக்குயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக எழுதியிருக்கணும். அதுக்கு அடுத்த விஷயம், ப்ராஜெக்டோட மெஷரபிள் அப்ஜெக்டிவும் அதோட சக்ஸஸ் க்ரைட்டீரியாவும். எகெயின் இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். குறிப்பாக சக்ஸஸ் க்ரைட்டீரியா. ஏன் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் க்ரைட்டீரியா பற்றி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதனால் ஆரம்பத்திலே தெளிவாக சொல்லிடணும். ஒவ்வொரு ஸ்டேக் ஹோல்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தும் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத தெளிவாக வரையறுத்தரணும். அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம், ப்ராஜெக்ட் எக்ஸிட் க்ரைட்டீரியா. இதை பற்றியும் ஏற்கனவே நிறைய முறை பேசிட்டோம். எதுக்காக ப்ராஜெக்ட் எக்ஸிட் க்ரைட்டீரியா வரையறுக்கணும்? எக்ஸாக்ட்லி. இல்லைனா என்ன ஆகும்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அசம்ஷன் இருக்கும். ப்ராஜெக்ட் நெவர் எண்டிங்காக போய் கடைசியில் ஆப்ரேஷனாக கூட முடிஞ்சிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், சப்போஸ் ப்ராஜெக்ட் எக்ஸிட் க்ரைட்டீரியாவை வரையறுக்கலை அப்படின்னா நம்மளால் ப்ராஜெக்டை கேன்சலோ அல்லது டெர்மினேட்டோ கூட செய்ய முடியாமல் போகலாம். உதாரணத்துக்கு ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்கோம், அது அச்சீவே பண்ண முடியாத விஷயம்னு வச்சுக்கோங்க.
நம்ம பாட்டுக்கு ப்ராஜெக்ட் ரன் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது இல்லையா? ஸோ எந்த சுச்சுவேஷனில் ப்ராஜெக்ட் டெர்மினேட்டோ அல்லது கேன்சலோ செய்யப்படணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக வரையறுக்கணும். அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் அசம்ஷன்ஸ். அசம்ஷன் என்ன? அசம்ஷன் அப்படிங்கிறத நம்ம சில விஷயங்களை உண்மை அப்படின்னு நினச்சிட்ருப்போம் வித்தவுட் எனி ப்ரூஃப். அதுதான் அசம்ஷன். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ப்ராஜெக்ட் ரன் ஆகும்போது எனக்கு தேவையான ரிசோர்ஸ் ஆன் டைமில் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இது ஒரு அசம்ஷனாக இருக்கலாம். இங்கே ரிசோர்ஸ்னு மீன் பண்ணுறது ஃபினான்ஷியல் ரிசோர்ஸாக இருக்கலாம், ஹியூமன் ரிசோர்ஸாக கூட இருக்கலாம், ஈவன் மெஷின்ஸாக கூட இருக்கலாம். அதே போல் இன்னொரு அசம்ஷன், நான் நினச்சேன் ப்ராஜெக்ட்கான லீகல் அப்ரூவல் இந்த வாரத்திலே கிடச்சிருன்னு, அதை வச்சு தான் மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் பிளான் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி எதெல்லாம் நம்ம அசம்ஷனில் போட்டிருக்கோமோ அத்தனையும் டாக்குமெண்ட் பண்ணணும். அப்போ தான் இதோட டிபெண்டன்சிஸ் அப்படிங்கிறது தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கும். டிபெண்டன்சிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இதை சார்ந்திருக்க விஷயங்கள் அப்படிங்கிறத டிபெண்டன்சின்னு சொல்லலாம். இதில் ப்ரீடிசஸர் அண்ட் சக்ஸஸர் 2 விஷயம் இருக்குது. ப்ராஜெக்ட் ஷெட்யூல் மேனேஜ்மெண்ட்டை போது அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ ப்ராஜெக்ட் சார்ட்டரில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஷெட்யூல் சம்மந்தமாகவோ காஸ்ட் சம்மந்தமாகவோ ரிசோர்ஸ் சம்மந்தமாகவோ இருக்கிற அத்தனை அசம்ஷனையும் தெளிவாக எழுதணும். முடிஞ்சால் இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ப்ராஜெக்டோட ஒவ்வொரு நாலெட்ஜ் ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு அசம்ஷனையும் தெளிவாக வரையறுக்கணும். இல்லைனா என்னாகும்? முதல் விஷயம், இந்த அசம்ஷனால் மிகப்பெரிய பலன் என்னென்னா, அது ப்ராஜெக்ட் மேனேஜரை காப்பாற்றும். ஏதாவது ஒரு விஷயம் ப்ராஜெக்டில் தப்பாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை அசம்ஷனில் டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருந்தேன்னா, என்னோடய அசம்ஷன் இதுதான், இதுபடி தான் போகும்னு நினச்சேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி விஷயங்கள் என் கையை மீறி போயிடுச்சு அப்படின்னு கையை தூக்கிடலாம். உதாரணத்துக்கு, நான் இந்த ப்ராஜெக்டில் 6 ரிசோர்ஸ் 26ஆம் தேதி ரெடியாக இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் 3 ரிசோர்ஸ் தான் கிடைச்சாங்க. அதனால தான் ஆக்டிவிட்டீஸை ஆன் டைமுக்கு முடிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஈஸியாக கை தூக்கிடலாம். இதை ஒரு எக்ஸ்கியூஸாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மீனிங்கில் நான் சொல்ல வரல. அது ரொம்ப தப்பான விஷயமும் கூட. ஆஸ் அ ப்ராஜெக்ட் மேனேஜராக நீங்கள் உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை சரியாக ப்ளே பண்ணணும். ஈவன் தோ ப்ராஜெக்ட் ஸ்பான்சர் தான் ப்ராஜெக்டோட சக்ஸஸ்க்கோ அல்லது ஃபெயிலியருக்கோ அக்கௌண்டபிளாக இருந்தாலும் கூட யூ ஹோல்ட் அ லார்ஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி 2க்கு முன்ன வித்தியாசம் அப்படிங்கிறத வரப்போகிற எபிசோடில் இன்னும் டீட்டெயிலாக படிப்போம். பட் ஃபார் டைம் பீயிங் ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராஜெக்டோட சக்ஸஸோ அல்லது ஃபெயிலியருக்கோ அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு பார்த்தா தட் இஸ் கம்ப்ளீட்லி த ப்ராஜெக்ட் ஸ்பான்சர். பட் நீங்கள் உங்களோட ரோலை சரியாக ப்ளே பண்ணணும். 2வது ரீசன் ஏன் அசம்ஷன்ஸ்லாம் டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் த ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ். உதாரணமாக, இதே போல் இன்னொரு ப்ராஜெக்டை நம்ம ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது என்னென்ன அசம்ஷன்ஸ் நம்ம பண்ணி வச்சுருந்தோமோ அதை இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் பயன்படுத்திக்க முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம், சில நேரங்களில் அசம்ஷன்ஸ் ரிஸ்க்காக கூட மாற முடியும். அந்த மாதிரி சமயங்களில் ரெக்கார்ட் பண்ணி வச்ச அசம்ஷன்ஸ் நமக்கு மிகப்பெரிய வகையில் ப்ராஜெக்டோட ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணும். ப்ராஜெக்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி படிக்கும்போது இதை பற்றி டீட்டெயிலாக படிப்போம். இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் அசம்ஷன்ஸை சரியாக அட்ரஸ் பண்ணல அல்லது சரியாக டாக்குமெண்ட் பண்ணல அப்படின்னா அது ரிஸ்க்காக கூட மாறக்கூடும். நம்ம முன்னாடி பார்த்து எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, 6 ரிசோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வரும் அப்படின்னு நினச்சோம், ஆனால் 3 ரிசோர்ஸ் தான் வந்தாங்க. ஸோ இதனால் ரிஸ்க் என்ன அப்படின்னா, ப்ராஜெக்டை ஆன் டைமுக்கு முடிக்க முடியாமல் போகலாம். ரைட். அடுத்த விஷயம், ப்ராஜெக்ட் சார்ட்டில் இருக்க வேண்டியது ஹை லெவல் கன்ஸ்ட்ரெயின்ஸ். கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறத சுருக்கமாக ஒரே வார்த்தையில் லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு, ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு வரும்பொழுது ப்ராஜெக்டை $10,000 முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கன்ஸ்ட்ரெயினாக இருக்கலாம். ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு வரும்பொழுது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான 3 கீ ரிசோர்ஸஸை இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது ஒரு கன்ஸ்ட்ரெயினாக இருக்கலாம். கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இட்ஸ் அ பாட்டில் நெக், நம்மளை தடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத கன்ஸ்ட்ரெயின்னு சொல்லலாம். ரைட். அடுத்து ப்ராஜெக்ட் சார்ட்டரில் இடம்பெற வேண்டிய விஷயம் ஷெட்யூல். எகெயின் நம்ம இப்போ ப்ராஜெக்டோட ஆரம்ப கட்டத்தில் இருக்கோம். நம்மளால் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியாது. பட் அட்லீஸ்ட் மேஜர் மைல்ஸ்டோன்ஸ் என்னென்ன, அது எப்போ டெலிவரி ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்தையாவது ஷெட்யூலில் இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கு அடுத்த விஷயம் காஸ்ட். சேம் இஸ் லைக் ஷெட்யூல், ப்ராஜெக்டோட ஆரம்ப கட்டம் நிறைய விஷயங்கள் கொடுக்க முடியாது. ஆனால் குறைஞ்சபட்சம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளவு ப்ரீ அலோகேட்டட் ஃபண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதற்கு அடுத்த விஷயம் குவாலிட்டி. இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டட் குவாலிட்டி லெவல் ஆஃப் டெலிவரி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, ஒரு சில நேரங்களில் சில கஸ்டமர்ஸ் 6 சிக்மா லெவல் ஆஃப் குவாலிட்டி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இங்கே 6 சிக்மா அப்படிங்கிறது மீனிங் என்னென்னா, 1 மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டியில் வெறும் 3.4 மிஸ்டேக்ஸ் மட்டும்தான் அலவுட். கொஞ்சம் பிளண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, 10 லட்சம் காம்போனண்ட்டில்
3.4 காம்போனண்ட் மட்டும் ஸ்பெசிஃபிகேஷன் படி இல்லாமல் போகலாம். இது 6 சிக்மாவோட லெவல். ப்ராஜெக்ட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பற்றி பேசும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுவோம். பட் அட் திஸ் மொமெண்ட் ப்ராஜெக்டோட டெலிவரியில் என்ன மாதிரியான குவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் சோ படி நாங்கள் வீடு கட்டியிருப்போம், அந்த குவாலிட்டி க்ரைட்டீரியாவை அதை மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்ம ஊர்லேயே ரோடு போடுவாங்க. அந்த ரோடு போடுறாங்க அப்படிங்கும்போது அதுக்குன்னு சில குவாலிட்டி மெஷர்ஸ் இருக்குது. நீங்கள் ரோடு போடும்போது கூட பார்த்துருக்கலாம். சிவில் இன்ஜினியர் ஜல்லியோட தரம், அந்த தாரோட தரம், ரோடு எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, அதாவது அந்த ரோடோட திக்னஸ் எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் மெஷர் பண்ணியிருக்கிறத பார்த்துருக்கக்கூடும். அதுவும் கூட ப்ராஜெக்ட் குவாலிட்டி க்ரைட்டீரியா கீழே தான் வரும். அதற்கு அடுத்தது ரிசோர்ஸஸ். முன்னாடியே பேசுனது போல் இங்கே ரிசோர்ஸஸ் அப்படின்னு மீன் பண்ணுறது ஃபினான்ஷியல் அப்படின்னு வரும்பொழுது ப்ரீ அப்ரூவ்டு ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ். அதுக்கு அடுத்தது ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸ். சப்போஸ் மிஷினை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா வீடு கட்ட ப்ராஜெக்டில் நேச்சுரலி ஜேசிபி போல இயந்திரங்கள் தேவைப்படும், அதை பற்றி மென்ஷன் பண்ணணும். ஹியூமன் ரிசோர்ஸ் அதை பற்றி மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் நாலேஜ் ஒர்க் பண்ண போகிறோம், ஐடி மாதிரியான ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன மாதிரியான ரிசோர்ஸ், எத்தனை டெவலப்பர், எத்தனை கியூசி தேவைப்படும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். ரிசோர்ஸ் ப்ரீ அசைன்மெண்ட் அப்படிங்கிறதையும் தேவைப்பட்டால் மென்ஷன் பண்ணணும். ரிசோர்ஸ் ப்ரீ அசைன்மெண்ட் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. சப்போஸ் நீங்கள் ஒரு பெரிய டர்ன் கீ ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கீ ரிசோர்ஸஸ் உங்களோட ப்ராஜெக்டில் இருக்கணும். அப்போ தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ சார்ட்டில் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹைலி ஸ்கில்ட் ரிசோர்ஸஸ் இத்தனை பேர் இனிஷியல் ஸ்டேஜில் வேணும், இவ்வளோ பேர் பிளானிங்கில், இவ்வளோ பேர் எக்ஸிக்யூஷனில் வேணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணணும். இதெல்லாம் எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கான தேவை என்ன அப்படிங்கிறத ப்ராஜெக்ட் சார்ட்டர் வழியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக தான் இது அத்தனையுமே செய்கிறோம். அதுக்கடுத்தது கம்யூனிகேஷன். என்ன ப்ரோ இப்போ தான் ப்ராஜெக்டோட ஸ்டார்டிங்கில் இருக்கும், அதுக்குள்ளே கம்யூனிகேஷனை பற்றி பேசுகிறீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இங்கே எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் அப்ரூவல் ரெக்குயர்மெண்ட்டில், அதாவது ப்ராஜெக்டை யார் எப்போ அப்ரூவ் பண்ண போகிறாங்க, யார் இதோட சக்ஸஸ் க்ரைட்டீரியாவை டிசைட் பண்ண போகிறாங்க, எப்போ சைன் ஆஃப் பண்ண போகிறாங்க, எல்லாத்தோட முக்கியம் யார் இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண போகிறாங்க, யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான கம்யூனிகேஷன் போய் சேரணும் அப்படிங்கிற விஷயங்களை இதில் மென்ஷன் பண்ணணும். அதற்கு அடுத்தது நம்மளோட ஃபேவரட் டாபிக் ப்ராஜெக்ட் ரிஸ்க். முன்னாடி பேசுனது போல் ப்ராஜெக்ட் இப்போ ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குது. ஸோ நிறைய ரிஸ்க்குகள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அது ப்ராஜெக்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் போது தான் டெவலப் ஆகும். பட் அட் திஸ் மொமெண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்ன மாதிரியான ரிஸ்க்குகள் ஆட் பண்ண முடியுமோ அதை ஆட் பண்ணலாம். தேவைப்பட்டால் சிமிலர் ப்ராஜெக்ட் உங்கள் ஆர்கனைசேஷன்லேயோ உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயோ ரன் பண்ணிப்பாங்க இல்லையா, அதிலிருந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷனை வச்சு ரிலேட் பண்ண ட்ரை பண்ணலாம். அந்த ரிஸ்க்ஸை இங்கே இந்த ப்ராஜெக்டில் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு அடுத்த பாயிண்ட் ப்ராஜெக்ட் ப்ரொக்யூர்மெண்ட். இந்த ப்ரொக்யூர்மெண்ட் அப்படிங்கிற வேர்டு சில பேருக்கு புதுசாக இருக்கலாம். ப்ரொக்யூர்மெண்ட்னால் ரொம்ப சிம்பிளுங்க, ஏதாவது வாங்குறதுக்கு பேர் ப்ரொக்யூர்மெண்ட். இந்த ப்ரொக்யூர்மெண்ட் அப்படிங்கிற வேர்டு பெரும்பாலும் எக்ஸ்டர்னல் வெண்டர்ட்டிருந்து வாங்குறது தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் வெண்டர்ட்டிருந்து அல்லது எக்ஸ்டர்னலாக நம்ம ஏதாவது வெளியிலேருந்து வாங்க போகிறோம் அப்படின்னா அதை இந்த ப்ராஜெக்டில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். உதாரணத்துக்கு வீடு கட்டுற ப்ராஜெக்டில் செங்கல் வெளியிலேருந்து வாங்க போகிறோம், ஜல்லி வாங்க போகிறோம், சிமெண்ட் வாங்க போகிறோம், யார்கிட்ட வாங்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி மென்ஷன் பண்ணலாம். சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் அப்படின்னு வரும்பொழுது சப்போஸ் நீங்கள் வெளியிலேருந்து ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரை வாங்கி உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்குன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு டைம் ஷீட் சாஃப்ட்வேர் தேவைப்படலாம், அல்லது ஏதாவது ஒரு ஆர்பிஐ டூல் தேவைப்படலாம். இது எல்லாத்தையும் ப்ராஜெக்ட் சார்ட்டரில் மென்ஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது ப்ராஜெக்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸ்டேக் ஹோல்டர்ஸை பற்றி ஏற்கனவே ரொம்ப விரிவாக பேசியிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பப்பீஸ், கிட்டன்ஸ், அலிகேட்டர்ஸ் அண்ட் டைகர்ஸ். ப்ராஜெக்ட் சார்ட்டரை பொறுத்த வரைக்கும் ஹை லெவலாக யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அவங்களோட ஹை லெவல் ரெக்குயர்மெண்ட் என்ன, அவங்களுக்கு தேவையான கம்யூனிகேஷன் என்ன, ப்ளஸ் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ப்ராஜெக்டோட கீ டெலிவரபிள்ஸ் என்ன, மைல்ஸ்டோன் என்ன, ஒவ்வொரு ஸ்டேக் ஹோல்டரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் டீட்டெயில் பண்ணி வைக்கணும். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ஸ்டெப், அதாவது ஐடென்டிஃபையிங் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறது எப்போதுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்து ஆட் பண்ண வேண்டியது சைனிங் அத்தாரிட்டி. அஃப்கோர்ஸ் இவ்வளோ பெரிய டாக்குமெண்ட் எழுதிட்டீங்க, யாராவது சைன் பண்ணால் தானே அது ஆத்தரைஸ்ட் டாக்குமெண்ட் ஆகும். ஸோ யார் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ண போகிறாங்க, விச் இஸ் நத்திங் பட் ஹூ இஸ் அ ப்ராஜெக்ட் ஸ்பான்சர் அப்படிங்கிறது தெளிவாக மென்ஷன் பண்ணணும். அவரோட டெசிக்னேஷன், அந்த அத்தாரிட்டி அப்படிங்கிறதையும் தெளிவாக மென்ஷன் பண்ண வேண்டும். ஆல் ரைட், இன்னும் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் சார்ட்டரை பற்றி பேசிட்டோம். இப்போது உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ். நீங்கள் ரீசெண்டாக மேனேஜ் பண்ண ப்ராஜெக்ட் அல்லது ஒரு கற்பனையாக ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்கிக்கங்களேன். வீடு கட்ட ப்ராஜெக்ட் எடுத்துப்போம். அந்த ப்ராஜெக்டில் மேல் சொன்ன விஷயங்களை ஒரு சார்ட்டராக ஆட் பண்ணுங்கள். இட் வில் பி குட் ப்ராக்டிஸ் ஃபார் யூ. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸசைஸ் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் உங்களால் ஒரு ப்ராஜெக்டை பெரிய லெவலில் விஷுவலைஸ் பண்ண முடியும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்,
மேல் சொன்ன எல்லா விஷயங்களுமே ஒரு ப்ராஜெக்ட் சார்ட்டரில் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ப்ராஜெக்டோட தேவைக்கேற்றபடி சில விஷயங்கள் இருக்கலாம், சில விஷயங்களை நீக்கலாம், சில விஷயங்களை சேர்க்கலாம். ரைட். உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு எகெயின் வீடு கட்டுற ப்ராஜெக்டோ அல்லது உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் சார்ட்டர் க்ரியேட் பண்ணி பாருங்கள். இப்படி நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற ப்ராஜெக்ட் சார்ட்டர் தான் இனி வரப்போகிற செக்ஷனில் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவும். அதனால் டோன்ட் ஸ்கிப் திஸ் எக்ஸசைஸ். சரியா?